ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. கோடை காலத்திலும் சளி பிடிக்கும் வாய்ப்பு அதிகம் என சொல்கிறார்கள் மருத்துவர்கள். வெயில் காலங்களில் அதிக வெப்பம் இருக்கும் பொழுது குளிர்பானங்கள் ஐஸ் வாட்டரை நம்ம விரும்பி குடிப்போம். இப்படி குடிப்பது தவறு என சொல்கிறார்கள் மருத்துவர்கள். காரணம், வெப்பம் காரணமா நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய பேரிங்ஸ் என்ற பகுதி சற்று வெப்பமா இருக்கும். அந்த நேரத்தில் குளிர்ந்த நீரையோ குளிர்பானங்களையோ குடிக்கும் பொழுது தொண்டை கட்டிவிடும். அதுபோல கார்பனேட்டட் பானங்கள் தொண்டைக்கு இதமாக இருப்பது போல தோன்றும். ஆனா அது நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய மெல்லிய திசுக்களை அரித்துவிடும். இதனால தொண்டையில எளிதில் நோய் தொற்று வரும். அதுபோல வெயில் நேரங்கள்ல வியர்வை சொட்ட சொட்ட தலைக்கு குளித்தாலும் ஜலதோஷம் ஏற்படும். வியர்வை சொட்ட சொட்ட தலை குளித்து விட்டு தலையை சரியா துவட்டாம இருப்பது, வெயில்ல அலைந்து விட்டு உடனடியா ஏசி அறைக்குள்ளார நுழைவது போன்றவற்றால் ஜலதோஷம் ஏற்படும். குளிரூட்டப்பட்ட அறைகள்ல நம்ம இருப்பதாலையும் ஜலதோஷம் ஏற்படும். அந்த அறைக்குள்ளால ஏசி காற்று வெளியே செல்லாமல் இருக்க ஜன்னல் கதவு உட்பட எல்லா இடங்களும் மூடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அங்க உள்ளால இருக்கும் யாருக்காவது ஜலதோஷம் இருந்து அவங்க தும்முனாலோ இருமுனாலோ அந்த காற்று ஏசி மூலமா மற்ற இடங்களுக்கும் பரவும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாய் இருப்பவர்கள் இந்த காற்றை சுவாசிக்கும் பொழுது ஜலதோஷம் அவர்களுக்கு ஏற்படும். வெயில் காலங்களில் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிகவும் குறைவாயிருக்கும். இதனால காற்று லேசாகி தூசுக்கள் மற்ற காலத்தை விட பெருமளவு காற்றில் சுழன்று கொண்டே இருக்கும். இந்த தூசுக்களை நம்ம சுவாசிக்கும் பொழுது அலர்ஜியும் ஜலதோஷமும் ஏற்படும். நம்ம வெயில்ல சுற்றிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் குளிர்ச்சியா எதையும் பருகக்கூடாது. 10 நிமிடங்கள் கழித்து இளநீர், ஜூஸ், மோர் பெருகலாம், தண்ணீர் குடிக்கலாம். ஜில்லென குடிக்கும் பொழுது தாகம் தணியும் என நினைத்து நாம் தேவையை விட குறைவான அளவே தண்ணீரை குடிப்போம். இதனால உடல்ல நீர்ச்சத்து குறையும். பழ வகைகளை தொடர்ந்து நம்ம கோடை காலங்களில் எடுத்துக்கொள்வதன் மூலமா உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம். நம்ம தும்மும் பொழுது மட்டுமல்லாமல் பிறர் தும்மும் பொழுதும் நம்ம மூக்கையும் வாயையும் கைக்குட்டையால் மூடிக்கொள்வது நல்லது. இளநீர், நீர்மோர், வெள்ளரி பிஞ்சு, பழ வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமா உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம். துளசி, ஓமவல்லி இலைகளை வெந்நீர்ல போட்டு ஆவி பிடிப்பது மூக்கடைப்புக்கும் நல்ல தீர்வை தரும். கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடல்ல நீர்ச்சத்து மிக வேகமா குறையும். இது மிக வேகமா உடலை சோர்வடையவும் செய்யும். அதனால நல்ல வெயில் காலத்துல, கோடை காலத்துல அதிக அளவு தண்ணீரையும் நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், பழங்களையும் எடுத்துக்கொள்வது நல்லது. இது உடல்ல நீர்ச்சத்து குறையாம ஆரோக்கியமா வைத்திருக்க உதவும்.